ஹலோ மக்களே, இன்றைக்கி அடுத்த நாள். இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்காக மிக பிரசித்தி பெற்ற டிஸ்னிலேண்டு பார்க்க போகிறோம். அதோட நுழைவு கட்டணமே கிட்டத்தட்ட 600 ஹாங்காங் டாலர், நம்ம ஊர் காசுக்கு 6000 ரூபா ஆகுது. இது நம்ம ஓசன் பார்க் பார்த்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய நீர் விளையாட்டுகள், சாகச விளையாட்டுகள், இந்த மாதிரி மிக்கி மவுஸ் பொம்மைகள் டிசைனாக எல்லாம் உயிரோடு நடமாடி எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு டெஸ்ட் பண்ணி எல்லாம் நடமாடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இதுக்கு வர்றதுக்கு நம்ம சிம்சார் சுயிலேருந்து ரெட் லைன் எடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடணும். சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து க்ரீன் லைன் எடுத்து சன்னி பேயில் அடுத்த ஸ்டேஷனே இதுக்கு தனியாக விட்ருக்காங்க. ரோஸ் லைன் எடுத்து டிஸ்னிலேண்டு லாஸ்ட்டாக பஸ்ஸு ட்ரெயின் எம்டிஆர் மெட்ரோ அங்கே தான் நிற்கும். இது பாருங்கள், ஸ்டேஷனு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இந்த மேப்பை பார்த்துருக்கோம். மேப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்னிலேண்டு இந்த ஸ்டேஷன்லேயே எந்தெந்த ஊரில் என்னென்ன இடம் இருக்குது, என்னென்ன இடம் பார்க்க வேண்டியிருக்கு, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு எந்தெந்த லைனில் போகணும் பாருங்கள். ரோஸ் லைனு, ஸ்கை ப்ளூ லைனு, க்ரீன் லைனு, ஆரஞ்சு லைனு, அந்த மாதிரி லைன்லாம் இருக்குது. அது நம்ம இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சுட்டே போதும். நம்ம யாரையுமே எதுவுமே கேட்க தேவையில்லை. ஈஸியாக அழகாக போய்ட்டு இருந்தோம். நம்ம ஒவ்வொரு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம போகிற ஒவ்வொரு நாளைக்கு க்ரீன் லைன் எடுத்தால் அதில் எத்தனை இடத்த பார்த்து வரலாம். அந்த மாதிரி ஷாப்பிங் இதுவும் நிறைய இது இருக்குது. அந்த இடத்துங்களுக்கு போகிறதுக்கும் எப்படி போகலாம் அப்படின்றது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம டிஸ்னிலேண்டு போகிறோம். டிஸ்னிலேண்டு போயிட்டு அந்த இது பார்த்திங்கன்னா டிஸ்னிலேண்டுக்கு போகிற அந்த இது பார்த்திங்கனாக்கா நம்ம சன்னி பேலேருந்து ரோஸ்லேண்டு போகிறது பார்த்திங்கனாக்க அதோடய ட்ரெயினை பார்த்திங்கனாக்க எல்லாம் ஃபுல்லாக குழந்தைங்களை பார்த்தி ஒயிட் கலரில் எல்லாம் மிக்கி மவுஸ் படமாக போட்டிருக்கோம். வெளியில் உள்ளே பார்த்திங்கனாக்கா மிக்கி மவுஸு அந்த மெட்ரோ ட்ரெயினில் கைப்பிடி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அதை பாருங்க. ட்ரெயினு ஃபுல்லாக மிக்கி மவுஸு போட்டு ஆட்டோமேட்டிக் டோர் திறக்குது. உள்ளே இறங்கிட வேண்டியதான். இது ஒரு 20 நிமிஷம் தான். மிக்கி மவுஸ் மாதிரி அது இது போகிறப்பே நமக்கு அந்த செட்டப்பை உண்டு பண்ணுறாங்க. மிக்கி மவுஸ் போகிற மாதிரி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்பிடும். ட்ரெயின் ஒரு காமரேட்டு ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் அது இதுக்கு போகிறதுக்கு ஹாங்காங் போகுது. இது டிஸ்னிலேண்டு கிளம்ப போகுது. கேட்டு மூடிடுச்சு, கிளம்பிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டேஷன் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்டேஷனில் இருக்கலான்றது இந்த ட்ரெயினில் ஏறல, அடுத்த ட்ரெயினில் ஏறலாம். ஸ்டேஷன் டிஸ்னிலேண்டு முன்னாடி உள்ள அந்த சன்னி அந்த ஆப்போசிட்டில் வருது. அங்கேருந்து டிஸ்னிலேண்ட்லேருந்து இங்கே வருது. நாங்கள் போய் ஏற போகிறோம். ஏறி உட்காந்தாச்சு. அப்படி இருந்தது. கைப்பிடியே அந்த மிக்கி மவுஸ் காடு அதை சூப்பராக இருக்கும். வெளியில் கண்ணாடியே அந்த மாதிரி வியூ பாயிண்ட் ஃபுல் கண்ணாடி இல்லாமல். இது போகிறப்பே நமக்கு இந்த டிஸ்னிலேண்ட் அந்த குழந்தைகளோட அந்த மனநிலைக்கு ஏற்ப மாதிரி குழந்தைகளும் நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி அவங்களும் ஒரே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்மளும் அந்த இதை ரசிச்சுக்கிட்டு விட்டு ஒரு 10-15 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் உள்ளே போயிருக்கு.
ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. ஏன்னா அது அடுத்த ஸ்டேஷனும் வரும் ரோஸ் லைனில். சன்னி பேங்க் அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் லேண்டு தான். எல்லாம் இங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பொம்பளை பிள்ளைங்களாம் எல்லாம் ஏர் பேண்டு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லேண்டு அந்த இது மிக்கி மவுஸ் டைப்பில் உள்ள இது மாட்டிருக்கு பாருங்க எல்லாம். இது இல்லாமல் அது வாசப்படியே நிறைய வைப்பாங்க போயிருக்காங்க. ஸ்டேஷன் வந்தாச்சு. பழங்கால ஸ்டேஷன் பழங்காலத்து இது ஃபேன் ஓடுது. டிஸ்ட்ரிக்ட் லேண்டு வந்து கிட்டத்தட்ட 2005 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 68 ஏக்கர் நிலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக விஸ்திரமாக இருக்குது. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அவுட்ரு. இங்கே தான் அந்த மாதிரி நேராக போனீங்கன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ்ஸு டெர்மினஸ்ஸு அங்கே தான் நீங்கள் நடந்து இப்படி வந்துடலாம். மெட்ரோ ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால 2-3 பஸ்ஸு மாறும் நினைக்கிறேன். ஆனால் பஸ் வந்து இதுக்கு வந்து நேராகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழகாக வந்துடலாம். என்ட்ரன்ஸ் ஹாங்காங் டிஸ்ட்ரிக்ட் ரிசார்ட்டு தான் அந்த கடைசியில் இருக்குது. இந்த பக்கம் மெட்ரோ அதன்படி ஒரு 6 கிலோமீட்டர் போல் நடக்கணும். 2 பக்கமாக இது இருக்குது. போனோம்னா அந்த இது வருது டைரக்ட்ரி. ஏதாவது மேப்பு போட்டிருக்கா பாருங்க எங்கெங்கே என்னென்ன இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து அதாவது சொல்கிறேன் சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். 7 மணிக்கு போல் வந்து லைட் ஷோ அந்த இது ஃபுல்லாக காட்டுவாங்க. அது உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் குழந்தைகளோட வந்து நம்மளை மாதிரி யாராவது தனியாக டூரிஸ்ட் வந்தால் தான் உண்டு. மேக்ஸிமம் 85% பார்த்திங்கன்னா எல்லாம் பிள்ளைங்க தான் குழந்தைங்களோட தான் வராங்க. ஏன்னா அது அவங்களுக்காக உண்டு பண்ணது தானே டிஸ்ட்ரிக்ட் லேண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த பூங்கா நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூரோப்பியன்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு அந்த இடம்லாம் அல்வா மாதிரி உள்ளார வந்து அந்த மாதிரி இது இருக்குது. அது நம்ம அங்கே ஏறி கிளம்பி நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். 2 பக்கமும் இது நல்ல விஸ்தமாக நிறைய வாலண்டியர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. வந்தாலும் போங்கன்னு எல்லாம் உள்ளே அனுப்புறதே இருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்ஸ் தான். கொஞ்சம் பேர் வந்து இந்த டிக்கெட் வச்சுருக்காங்க. அங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிற ஆன்லைனோட இந்த அகாடா booking.com trip.com இருக்குது. அதில் போனீங்கன்னா அவன் ஏதோ பர்சன்டேஜ் டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நேரில் வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து நீங்கள் 6000 ரூபா. அதே இது அதில் போனீங்கன்னா 4500 4200 4300. இதே மாதிரி தான் வியட்நாம்லேயும். ஆனால் நீங்கள் எப்போதும் எந்த வெளிநாடு போனாலும் சரி நம்ம டைரெக்டாக டிக்கெட் எடுக்கிறதோட இந்த இது ஆன்லைனில் போய் மெயினாக இந்த மாதிரி நான் சொன்னது அகோடா booking.com trip.com அதில் வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா அதோட விலை கம்மியாக இருக்கும். அந்த அதுலேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு 500 700 வரைக்கும் கம்மியாக இருக்கும். இதான் அந்த இது என்ட்ரன்ஸு மிக்கி மவுஸ் மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபவுண்டைன் எல்லாம் மக்கள்லாம் நான் வீடியோ ஆறாமல் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தான் எல்லாம் என்ட்ரன்ஸு உள்ளார போவோம். எல்லாம் தலையை இது வச்சுருப்பாங்க. நல்லா மிக்கி மவுஸ் தான் ஃபுல்லாக. எது எடுத்தாலும் சரி கையில் வாட்சி கட்டினாலும் மிக்கி மவுஸு,
இது கட்டினா மிக்கி மவுஸு, இடுப்பு பெல்ட்டு மிக்கி மவுஸு, காலில் ஷூ பார்த்தீங்கன்னாக்கா அது மிக்கி மவுஸு. அந்த இது அந்த மாதிரி உள்ளது வந்து எங்கே போனாலும் மிக்கி மவுஸ் தான். நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அது என்ன ஒரு சோகம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எடுத்து வந்த வீடியோ கேமராவை வந்து அது சின்ன கேமரா வந்து இதுலேயே ட்ரெயினில் விட்டுட்டு வந்தாச்சு. ட்ரெயினும் போயிடுச்சு. அதுக்கே ரொம்ப நேரம் லேட்டு. எப்படியாவது கேமரா கிடைக்கணுமோ பார்த்தா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி வரப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எங்கே டிஸ்னிலாண்டு உள்ளே போகிறதுக்கே மூடே இல்லை. ஏன்னா எப்போதும் நம்ம வெளியூர் வந்தாக்கா நம்ம இதை தொலைஞ்சாக்கே நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது ரெண்டு சரி பண்ணால் அதனால் டிஸ்னிலாண்டு உள்ளே போகல. இதே மாதிரி வெளியில் அவுட்டர்லேயே வந்து ஃபுல்லாக இந்தாந்து அந்த டிஸ்னிலாண்டு உள்ளே உள்ளது. அது வெளியில் வந்து அது எல்லாமே இது இருக்குது, ஆற்றுற மாதிரி வந்து கடலில் சேர்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த டிஸ்னிலாண்டோட பேக் சைடு. நம்ம இதில் போட்லேயும் சர்வீஸும் இருக்குது போல இருக்குது, ஹாங்காங்லேருந்தும் இதுலேருந்தும். அது ஊர் பேர்லாம் நம்ம வாயிலெலாம் இல்லை. அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபெரி மாரி வச்சுருக்காங்க. இந்த வரைக்கும் ஏதாவது அந்த ஃபெரி ஸ்டேஷன் வந்து இப்படி இறங்கி ஆக்சுவலாக இது வந்து டிஸ்னிலாண்டோட பேக் சைடு. நீங்கள் இந்த ரோட்டில் நடந்து அந்த பக்கம் போய் நேராக டிஸ்னிலாண்டுக்கு போயிடலாம். அதனால் இப்படி வந்தோன்னா இது பாருங்க ஃபெரி. இந்த பக்கம் ஏறுறது, அந்த பக்கம் இறங்குறது, ரெண்டு இது வச்சுருக்காங்க. இது வந்து அந்த பாதை நேராக டிஸ்னிலாண்டுக்கு வர்றது. அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த உள்ளார உள்ளதெல்லாம் காட்ட முடியாமல் போச்சு. இங்கே உள்ளார போனதே நமக்கு எதாவது சொல்கிறேங்க, முக்கியமான டயத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி நமக்கு இந்த ஏமாட்டது மனசே சரியில்லை. சரி ஏதோ ஒரு பெரிய இழப்பாக மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்புறம் இந்த இருக்கிற இந்த நம்ம செல் கேமராலேயே இதை எடுப்போம்னா டிக்கெட் கொடுக்குற இடம் வந்து ஹால் தங்குற இடம், அந்த மாதிரி அந்த ஃபெரி சர்வீஸ் தான் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே சரி நம்ம திரும்பி போவோம் அப்படின்ட்டு நம்ம சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மேன்சன்ஸ் இதில் வந்து காம்பர் சாப்பாடு மத்தியான சாப்பாடுலாம் வந்து முன்னாடி காம்பர் ரெடி ஆகிடும். நம்ம வரப்போ இட்லியை கட்டிட்டு வந்துட்டோம். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த இதில் பூங்காலையே சாப்பிட்டுட்டு இது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அந்த டிஸ்னிலாண்ட்லேருந்து பேக்ரவுண்டு பேக்கில் வர்றதுக்கு, இந்த ஃபெரி சர்வீஸுக்கு வர்றதுக்கு. நடுவில் அவ்வளோ பெரிய பூங்கா. இங்கே தான் அந்த ரிசார்ட்டும் இருக்குது. டிஸ்னிலாண்டுக்காரனே ரிசார்ட்டு வச்சுருக்கான். அதனால சாப்பிட்டுக்கலாம். அப்படியே மெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அந்த மெட்ரோ வருது. நீங்கள் பார்ப்பீங்க டைம் கூட இல்லை, அது இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை இல்லை, அது உள்ளே போக முடியல. பின்னாடி போய் அங்கே இருந்துட்டு திருப்பி 1 மணிக்கு ஹாஃப் டே தான் போல தான் இருந்தோம். ஆக்சுவலாக ஃபுல் டே இருக்கும். நைட்டு 8-9 மணிக்கு தான் திரும்பி வருவோம் நினச்சேன். இதனால் வந்து நம்ம டிஸ்னிலாண்டு உள்ளார போகல. வெளியிலே எல்லாம் பார்த்துட்டு ட்ரெயின் ஏறி நம்ம வழக்கமான அதே 3 ட்ரெயின் மாறி சிம்சால் ஸ்விக்கி வர வேண்டியதுதான். போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஏதாவது அந்த பக்கத்தில் இருக்கிற சுற்றி பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. பக்கத்தில் பொதுவாக போயிட்டு ரூமில் போய் அடைய வேண்டியதுதான். ஸ்டேஷன் அடிக்கிறோம், கிளம்ப போகுது. நம்ம வரப்போ ட்ரெயினில் அவுட்ரு வியூ எடுக்கலை. இப்போ போகிறப்ப பார்ப்போம். போகிறப்ப ட்ரெயின் கழியாக தான் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா டிரைவர் கிடையாது. டிரைவர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதே போவோம் அதே வரும். அதனால் கேரேஜில் ஏறணும். வரும் ட்ரெயினே இல்லை. அங்கே இன்ஜின் டிரைவர் வந்து காலியாக இருக்குது. இல்லை கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது. கிளம்பிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக போய் பாருங்க, இல்லை யாருமே இல்லை.
அட்வான்ஸாக இருக்கு பாருங்க. ஸ்பெஷல்னு ஒரு டிரைவர் எல்லாமே ஓடுது வண்டி. எப்படி கண்டுபிடிச்சது? இது ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடும். நம்ம அந்த ஏன்னம்ல சன்னி பேக்கு போயிடும். அப்போலாம் இங்கே பார்க்கும்போது சன்னி பேல் வந்து அதே க்ரீன் லைனில் ஏறி சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து ரெட் லைன் முடிச்சு நம்ம ஒரு சிம்சாங்ஸை போய் சேர்ந்துட வேண்டியது தான். அப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த நாடு வந்து மெக்காவுக்கு போகிறோம். அதோட விவரங்களோட நாளைக்கு சந்திக்கிறேன். இதோட வந்து நம்ம இந்த ஹாங்காங் விவரம் முடிஞ்சுது. அடுத்து நம்ம போகிற ஊர் வந்து மெக்காவ் போகிறப்ப அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.